Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் லெசனோட கண்டினியூவேஷன். நம்ம போன வீடியோக்களில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, குளோரோபிளாஸ்ட்டு, அப்புறம் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். எஸ்பெஷலி போன வீடியோவில் லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன். அந்த டார்க் ரியாக்ஷனில் C3 சைக்கிள் அப்படின்னும் இருக்குது. தட் இஸ் டார்க் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், ரிடக்ஷன், ரீஜெனரேஷன், அந்த 3 ஸ்டெப்பு கெல்வின் சைக்கிள். அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னா CO2 ப்ளஸ் RUBP, ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டோட சேர்ந்து. RUBP வந்து ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட், அதோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து 3 கார்பன் காம்பவுண்டை கொடுக்குது. தட் இஸ் பாஸ்போக்ளிசரிக் ஆசிடை கொடுக்குது 2. ஸோ த ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் 3 கார்பன் இருக்கிறதுனால அதை C3 சைக்கிள்னு சொல்கிறோம். ஆனால் எப்பவுமே நம்ம சயின்டிஸ்ட்டுங்க இருக்கிறது அப்படியே ஆமான்னு சொல்கிறது இல்லையா? ஸோ வேறு கூட இருக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஒர்க் பண்ணப்போ கிடச்சது தான் இந்த C4 சைக்கிள், C4 பாத்வே. C4 பாத்வேங்கிறது எல்லா பிளான்ட்லேயும் நடப்பதில்லை. C3 சைக்கிள் வந்து காமன், எல்லா பிளான்ட்லேயும் நடக்கிறது C3 சைக்கிள். சில தாவரங்களில் C3 சைக்கிளோட C4 பாத்வேவும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன பண்ணுது அந்த C4 சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப எஃபிஷியன்ட் சைக்கிள் C3யை விட. C3யில் இருக்கிற சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக கூட வச்சுக்கலாம். நேச்சர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இந்த C4 சைக்கிள், C4 பாத்வே. இதை ஹேட்ச் ஸ்லாக் பாத்வேன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது C4 பாத்வே ப்ளஸ் இன்னொரு பாத்வே இருக்குது, தட் இஸ் C2 சைக்கிள். C2 சைக்கிள்னால் இங்கே ஃபார்ம் ஆகிற காம்பவுண்டு 2 கார்பன் காம்பவுண்ட், பாஸ்போக்ளைகோலேட். ஸோ இந்த பாஸ்போக்ளைகோலேட் எதுக்கு ஃபார்ம் ஆகுது, என்ன பண்ணுது, இது வர்றதுனால என்ன லாபம், என்ன நஷ்டம், அதெல்லாம் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் கடைசியாக ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, C3யும் C4ஓட கம்பேரிசன். இதில் என்ன நடக்குது, அதில் என்ன வருது, இதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறது என்ன, அதில் ஃபார்ம் ஆகுறது அந்த மாதிரி அதையும் படிச்சுட்டு இன்றைக்கி அந்த கண்டென்ட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த டைட்டில் C4 பாத்வே. C4 பாத்வேங்கிறது ஒரு ரொம்ப எஃபிஷியண்ட்டான பாத்வே. அதனால் இதை கொஞ்சம் நம்ம தனியாகவே படிக்கலான்னு தான் நான் இன்றைக்கி இதை ஆரம்பித்தேன். இப்போ ஆரம்பிப்போம். The C4 pathway. Plants that are adapted to dry tropical regions have the C4 pathway mentioned earlier. இந்த லைனை பார்த்துக்கணும். ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன், ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாலே சுட்டு இருக்கிற வெயில் இருக்க போகுது, அப்படியே பனியில் நம்ம இருக்க போகிறதில்ல. இந்த ஏரியாக்களில் நாம் C4 பாத்வேவை பார்க்க முடியும், அந்த பிளான்ஸை பார்க்குறோம். Though these plants have the C4 oxaloacetic acid as the first CO2 fixation product, they use the C3 pathway or the Calvin cycle as the main biosynthetic pathway. So, இங்கே C4ங்கிறது ஒன்றும் இல்லை, 4 கார்பன் காம்பவுண்டான oxaloacetic acid, OAA அப்படின்னு சொல்கிறோம். I just mention here OAA, oxaloacetic. இதுதான் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது மட்டுமே கிடையாது, இங்கே கேல்வின் சைக்கிளும் இருக்குது. அதுதான் இங்கே மெயின் பயோசிந்தட்டிக் பாத்வே. தென் இன் வாட் வே தே டிஃபரெண்ட் ஃப்ரம் C3 பிளான்ஸ் அப்படின்னா இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? திஸ் இஸ் அ கொஸ்டின் தட் யூ மே ரீசனபிளி ஆஸ்க். C4 plants are special. They have a special type of leaf anatomy. They tolerate higher temperatures. They show a response to high light intensities. They lack a process called photorespiration and have greater productivity of biomass. Let us understand this one by one. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னா, லீஃப் அனாட்டமி ஸ்பெஷல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம குளோரோபிளாஸ்ட் படிக்கும்போது டைமார்ஃபிக் குளோரோபிளாஸ்ட் படித்தோம். கிரானல் குளோரோபிளாஸ்ட், லேமெல்லார் குளோரோபிளாஸ்ட். அதில் உங்களுக்கு கிரானாலாம் இல்லாமல் நான் வரைஞ்சிருக்கேன். வேணும்னா போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் போய் பாருங்கள். அங்கேயே நான் மென்ஷன் பண்ணேன், தட் இஸ் ப்ரெசன்ட் இன் கிரான்ஸ் அனாட்டமி, ரெத் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது ஸ்பெஷல். ரொம்ப டெம்பரேச்சரை தாங்கிறது ஒரு ஸ்பெஷல். 2வது பாயிண்ட்டு ஹைலைட் இன்டென்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஸ்பெஷாலிட்டி. 3வது பாயிண்ட்டு, 4வதாக ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஒரு விஷயம் நடக்கலை. ரெஸ்பிரேஷன்னா என்ன? ஜென்ரலாக CO2வை ரிலீஸ் பண்ணுறோம், O2வை எடுத்துக்கிறோம்.
எல்லா பிளான்ட்லேயும் இது நடந்தாலும் இது நார்மலாக நடக்கிற விஷயம். எல்லா பிளான்ட்டுங்கிறத விட எல்லா உயிர்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்னென்னா இந்த பிளான்ட்டை ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகும்போதே நம்ம CO2வை ரிலீஸ் பண்ணிடுறோம். ஆனால் அல்டிமேட்டாக ஒரு பிளான்ட்டோட டெஸ்டினி என்னென்னா எல்லா CO2வையும் ஃபுட்டாக மாற்றுறது. ஸோ இங்கே CO2 அது ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ்ஸை ஏதோ ஒரு குறை வருது. ஸோ நிறைய ஃபுட்டை அதால் ரெடி பண்ண முடியாது, கொஞ்சமாக பண்ணுது. அப்போது C3 மட்டும் நடந்தால் அது கொஞ்சம் லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. C4 வரும்போது அது மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் தலை தூக்கி பார்க்குறது இல்லை. அண்ட் ஹாவ் அ கிரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி. அதனால் ப்ரொடக்டிவிட்டியும் அதிகம். Let us understand this one by one. Study vertical section of leaves. One of a C3 plant and the other of a C4 plant. Do you notice the differences? இப்போ நம்ம இதை பண்ண முடியாது, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் do both have the same type of mesophyll? இல்லை, C3யில் இருக்கிற mesophyll-ம் C4லேயும் கொஞ்சம் வேறு போல் இருக்கும். ரொம்ப டைட்லி அரேஞ்ச்டு பாலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சே பேரன்கைமா. இதில் கொஞ்சம் ரெண்டு டிஃப்ரென்ஸாக தெரியாமல் ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆன கொஞ்சம் பேரன்கைமாஸ். டு they have similar cells around the vascular bundle sheath? No. C3யில் ரெத்து இருக்காது, அப்படியே பண்டில் ஷீத்து ஒரு ரோ இருக்கும். இங்கே அப்படியே வளையமாக இந்த பண்டில் ஷீத்தை சுற்றி இருக்கும். ஸோ அதனால தான் அது பேர் கிரான்ஸ் கூட. கிரான்ஸ்னால் அந்த ரெத்துன்னு மீனிங். The particularly large cells around the vascular bundles of a C4 plants are called bundle sheath cells, and the leaves which have such anatomy are said to have crans anatomy. Crans means wreath and is a reflection of the arrangement of cells. அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரெத் மாதிரி இருக்கிறதுனால இது crans anatomy. The bundle sheath cells may form several layers around the vascular bundles. They are characterized by having a large number of chloroplasts. ஸோ இந்த பண்டில் ஷீத் சுற்றி நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னா, நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்குது, திக் வால்ஸ் impervious to gaseous exchange. ஸோ ரொம்ப திக் வாலாக இருக்குது, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சை அலோவ் பண்ணாத அளவுக்கு. அண்ட் நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், டைட்லி அரேஞ்ச்டு செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லுலர். ஸோ இது 3 பாயிண்ட்டும் படிச்சுக்கணும். மேபி சி more number of chloroplasts in this wreath, thick wall impervious to gaseous exchange, and no intercellular space. And you may like to cut a section of the leaves of C4 plants, maize or sorghum. So inga example kuduthirukanga, maize or sorghum. Sugarcane kuda vechikalam. To observe the crans anatomy and the distribution of mesophyll cells. So the example ஞாபகம் வச்சுக்கணும். It would be interesting for you to collect leaves of diverse species of plants around you and cut vertical section of the leaves. Observe under the microscope. Look for the bundle sheath around the vascular bundles. The presence of the bundle sheath would help you identify the C4 plants. இப்போ பண்டில் ஷீத்தை சுற்றி நிறைய ரிங்காக தெரிஞ்சதுன்னா கண்ணை மூடிட்டு நம்ம இது C4 பிளான்ட்டுன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் இதை பார்க்க சொல்கிறாங்க. ஸ்கூலில் பண்ணியிருக்கலாம் நீங்கள். So now study the pathway shown in figure 11.9. This pathway that has been named the Hatch and Slack pathway is again a cyclic process. So Hatch Slack pathway was cyclic da. Let us study the pathway by listing the steps. The primary CO2 acceptor is a C3 carbon molecule phosphoenol pyruvate PEP and is present in the mesophyll cells. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டயக்ராமை கொஞ்சம் பார்த்துக்குவோம். அடுத்த பேராகிராஃப் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மீசோஃபில் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் மீசோஃபில் செல்ஸ் இந்த ஏரியா. இந்த ஆஷ் கலர் வந்து பண்டில் ஷீத் செல்ஸ். ஓகே, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த மீசோஃபில் செல்ஸில் இங்கே ஃபிக்ஸேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு CO3. ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போஈனால் பெப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பெப். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிறது, CO2வும் ஃபிக்ஸ் ஆகிறது C4 ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் தட் இஸ் மீசோஃபில் செல்லில் இருந்து இங்கே வரும்போது தட் இஸ் பண்டில் ஷீட்டாக வரும்போது மேலிக் ஆசிடாக வருது, OAவாக வரலை. The first fixed compound வந்து 4 carbon compound. அதனால தான்
இது C4 சைக்கிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏன் மேலிக் ஆசிட் ஆச்சுன்னா இங்கே இது ரெண்டாவது இன்டர் கன்வெர்ட்டபிள். OAA வந்து அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் மேலிக் ஆசிட் ரெண்டுதாகவும் மாறும். ஸோ மேலிக் ஆசிட் கெயின் அன் என்ட்ரி இன்டு தி பண்டில் ஷீத் செல். ஸோ இவன் உள்ளே வந்துட்டான். இந்த C4 சைக்கிள் இங்கே C4. ஓகே, இது அப்படியே நான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம படிப்போம். இங்கே 4 கார்பன் காம்பவுண்ட் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா ஒரு CO2 ரிலீஸ் பண்ணிருச்சு. ஸோ ஒரு C வெளியே போயிருச்சு. அப்போ இருக்கிற மீதி 3 C சேர்ந்து தான் பைருவிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. அந்த பைருவிக் ஆசிட் திரும்பவும் இங்கே இருந்து மீசோஃபில் செல்லுக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் த பைருவிக் ஆசிட். இங்கே இருந்து பைருவிக் ஆசிட் உள்ளே போய் பாஸ்போஈனால் பைருவேட். ஸோ இங்கே பாஸ்பேட்டோட ஜாயிண்ட் ஆகி பாஸ்போஈனால் பைருவேட். ஸோ தி ரீஜெனரேஷன், ஃபிக்சேஷன், டீகார்பாக்சிலேஷன், ரீஜெனரேஷன் இங்கே நடக்கிற இந்த 3 ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மீசோஃபில் செல்ஸுக்குள்ளே C4 ஒன்று C3 இருக்குது. ஸோ C4 இங்கே OAA C3. ஆனால் இந்த மேலிக் ஆசிட் ஆகட்டும் அஸ்பார்டிக் ஆசிட் ஆகட்டும் எல்லாமே ஃபார்ம் ஆகிற இடம் இந்த மீசோஃபில் செல்ஸ் தான். இங்கே வந்து ஃபார்ம் ஆகலை, அங்கே ஃபார்ம் ஆகி கெயின் அன் என்ட்ரி இன்டு த பண்டில் ஷீட் செல். நாங்கள் முதலே படித்தோம் இம்பெர்வியஸ், திக் வால்ட், அந்த மாதிரிலாம் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒன்லி ஃபியூ கெயின் அன் என்ட்ரி இன்டு திஸ். அதில் ஒருத்தர் மேலிக் ஆசிட் உள்ளே வந்திருக்கார். ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட். இப்போ நாம் படிப்போம். And is present in the mesophyll cells. The enzyme responsible for this fixation is PEP carboxylase or PEPcase. It is important to see இங்கே PEPcase நம்ம C3ல படிக்கும்போது Rubisco, ribulose 1,5 bisphosphate carboxylase oxygenase. இங்கே நமக்கு PEPcase. So it is important to register that the mesophyll cells lack Rubisco enzyme. இங்கே mesophyll Rubisco இல்லை. The C4 acid OAA is formed in the mesophyll cells. OAA, oxaloacetic acid. It then forms other 4 carbon compounds like malic acid or aspartic acid in the mesophyll cell itself. Okay, so mesophyll itself, it is forming the malic acid or aspartic acid, which are transported to the bundle sheath cells. In the bundle sheath cells, these C4 acids are broken down to release CO2 and the 3 carbon molecule. So the decarboxylation படிச்சோம் இல்லையா, ஒரு CO2 ரிலீஸ் ஆகி 3 கார்பன் மாலிக்யூல், that is pyruvic acid ஃபார்ம் ஆகுது. The 3 carbon molecule is transported back to the mesophyll. So இங்கே ஃபார்ம் ஆன pyruvic acid back to mesophyll cells where it is converted into PEP. So PEP மாறிடுச்சு, thus completing the cycle. So the CO2 released in the bundle sheath cell enters the C3 or the Calvin pathway, a pathway common to all plants. So இங்கே பார்த்தீங்கன்னா இந்த decarboxylationல ஒரு CO2 ரிலீஸ் ஆகுது. அந்த CO2 Calvin சைக்கிள்குள்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Calvin சைக்கிள் நடக்கிற இடம் bundle sheath. ஓகே, Calvin சைக்கிள் நடக்கிறது bundle sheath. மீசோஃபில்லில் இங்கே எங்கேயுமே Calvin சைக்கிள் நடக்கலை. Okay, so the bundle sheath cells are rich in an enzyme ribulose bisphosphate carboxylase oxygenase Rubisco but lack PEPcase. So bundle sheathல Rubisco இருக்கு, PEPcase இல்லை. Mesophyll PEPcase இருக்கு, Rubisco இல்லை. That's the basic pathway that results in the formation of the sugars. The Calvin pathway is common to the C3 and C4 plants. Did you note that the Calvin pathway occurs in all the mesophyll cells of the C3 plants? Of course, C3 plants, that is Calvin pathwayங்கிறது C3 plants, C4 எல்லாத்துலேயும் it is very very common. சில பிளான்ஸில் C4ம் கொஞ்சம் எஃபிஷியன்சியை கொடுக்கறதுக்காக ஆடப். ஸோ in the C4 plant it does not take place in the mesophyll cell but does so only in the bundle sheath cells because அங்கே இல்லை, என்சைம் இல்லை. அதனால் photorespiration. So this is about C4 cycle. இப்போ நம்ம photorespiration or இதை நம்ம C2 cycleனு சொல்லலாம். This is called C2 cycle. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இஸ் பாஸ்போக்ளைகோலேட். அங்கேருந்து இப்போ நம்ம ஆரம்பிப்போம்.
Let us try and understand one more process that creates an important difference between C3 and C4 plant, photorespiration. To understand photorespiration, we have to know a little bit more about the first step of the Calvin pathway. The first CO2 fixation step. Calvin pathway என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். CO2வும் RUBPயும் சேருது. RUBP ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட், CO2வும் சேரும்போது 6 கார்பன். அது 2 3 கார்பன் காம்பவுண்டாக மாறுது. தட் இஸ் 3 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் PGAவாக மாறுது. இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா RUBP, அது ஒரு PGAவாக மாறுது. அது 3 கார்பன் காம்பவுண்ட். மீதி இருக்கிற 2 கார்பன் வந்து பாஸ்போக்ளைகோலேட், அது 2 கார்பன் காம்பவுண்ட். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்டை வச்சு தான் இங்கே C3 C4, இங்கே C2 பாஸ்போக்ளைகோலேட். இங்கே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்ப்போம். The first CO2 fixation step. This is the reaction where RUBP combined with CO2 to form 2 molecules of 3-PGA, that is catalyzed by Rubisco. RUBP plus CO2 in the presence of Rubisco 2 into 3-PGA. Rubisco, that is the most abundant enzyme in the world. Do you wonder why? Of course, இந்த Rubisco இல்லைன்னா கார்பன் ஃபிக்சேஷனே கிடையாது, ஃபுட்டே கிடையாது. அதனால் is characterized by the fact that its active site can bind to both CO2 and O2, hence the name. நீங்கள் full form பார்த்தீங்கன்னா ribulose 1,5 bisphosphate carboxylase oxygenase. ஏன்னா it has got a capacity to bind with CO2 as well as with oxygen. இதில் என்ன எது டிட்டர்மினிங் ஃபேக்டர்னா, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அது CO2ஓட பைண்ட் ஆகிடுது. ரொம்ப அதிகமான CO2ஓ இல்லை அதிகமான ஆக்சிஜனோ அந்த ரேஷியோ தான் இதில் அது விச் இஸ் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் CO2ஓ இல்லை O2ஓ மாற்றுது. இப்போ படிப்போம். Is characterized by the fact that its active site can bind to both CO2 and O2, hence the name. Can you think how this could be possible? Rubisco has a much greater affinity for CO2 when the CO2 is to O2 is nearly equal. Imagine what would happen if this were not so. This binding is competitive. It is the relative concentration of oxygen and carbon dioxide that determines which of the two will bind to the enzyme. So அட்மாஸ்ஃபியரில் O2 அதிகமாக இருக்கா CO2 அதிகமாக இருக்குதாங்கிறத இந்த என்சைம் நம்மளை விட அதிகமாக ஸ்மெல் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி பைண்ட் பண்ணுது. எய்தர் ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது இல்லை ஃபுட் ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ணுது, அவ்வளோதான். So in C3 plants, some O2 does bind to Rubisco and then CO2 fixation is decreased. C3 இது நடக்குது. Here the RUBP, instead of being converted to 2 molecules of PGA, binds with O2 to form 1 molecule of phosphoglycerate and phosphoglycolate, 2 carbon compound in a pathway called photorespiration. In the photorespiratory pathway, there is neither synthesis of sugar nor of ATP. எதுவுமே சிந்தசைஸ் ஆகலை, வேஸ்ட்டு தான் ஆகுது. வர CO2 எல்லாம் ஃபுட்டாக மாற்ற முடியாமல் திருப்பி அட்மாஸ்ஃபியருக்கே கொடுத்துடுது. ஸோ அல்டிமேட்டாக பிளான்ட்டோட வேலை என்னென்னா CO2 உள்ளே வாங்கி ஃபுட்டாக மாற்றுறோம். அது பண்ண முடியல, நான் வாங்குறேன், என்னால் பண்ண முடியல, திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னும் போதே ஃபுட் ப்ரொடக்ஷன் குறையுது. ஸோ அது கிராஸாக ரெடி பண்ண வேண்டிய ஃபுட்டோட அமௌண்ட்டு குறையுது. CO2 எக்ஸஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ரேதர் இட் ரிசல்ட்ஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் CO2 வித் த யூட்டிலைசேஷன். அதுவும் இல்லாமல் உள்ளே சேர்த்து வச்சுருக்கிற ATPயும் அது யூஸ் பண்ணி CO2 ரிலீஸ் பண்ணிடுது. In the photorespiratory pathway, there is no synthesis of ATP or NADPH. The biological function of photorespiration is not known yet. இதுக்காக இது நடக்குது அப்படின்னு கிடையாது. மேபி பிளான்ட்டை பாதுகாக்கவும். இதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இது ஜென்ரலாக இதை ஈவில் சைக்கிள். பிகாஸ் ஒரு பிளான்ட்டோட அல்டிமேட்டும் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதையே குறைக்கும் போது இதை ஈவிலாக கன்சிடர் பண்ணுறாங்க. பட் this is also escaping, அதாவது it is also protecting the plant. அது பின்னாடி சொல்வாங்க, பார்ப்போம். In C4 plants, photorespiration does not occur. C4ல இது நடக்கலை. This is because they have a mechanism that increase the concentration of CO2 at the enzyme site. So this is because they have a mechanism that increase the concentration of CO2 at the enzyme site. That is bundle sheath cellல oxaloacetic acid ஃபார்ம் ஆகினது, தட் இஸ் மீசோஃபில்லில் ஃபார்ம் ஆகி
மேலிக் ஆசிடாக உள்ளே வருது. அங்கே ஒரு டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் கால்வின். அப்படியே கொஞ்சம் C4 படித்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். C4 சைக்கிளாக அங்கே போய் கால்வின் சைக்கிளோடு சேர்ந்துட்டு C3 சைக்கிளை ரன் பண்ணிடுச்சு. அப்போது இன்க்ரீஸ் த அப்போ CO2 கான்சன்ட்ரேஷன் உள்ள அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. This takes place when the C4 acid from the mesophil is broken down in the bundle sheath cell to release CO2. ஸோ இப்போ ஒரு மென்டல் பிக்சர் வந்திருக்கும். அங்கே ஃபார்ம் ஆகிற OAA இங்கே மேலிக் ஆசிடாக வந்து திருப்பியும் C3 கார்பன் காம்பவுண்ட் பைருவிக் ஆசிடாக மாறதுக்கு நடுவில் ஒரு CO2 ரிலீஸ் பண்ணுறதுனால CO2 கண்டென்ட் இங்கே எப்பவுமே அதிகமாக வச்சுருக்கு. ஸோ sheath cell to release CO2. This results in increasing the intracellular concentration of CO2. In turn, this ensures that the Rubisco function as a carboxylase, minimizing the oxygenase activity. ஸோ அதிகமாக CO2 கான்சன்ட்ரேஷனை உள்ளே மெயின்டைன் பண்ணி ரியூபிஸ்கோவை ஆக்சிஜனோட பைண்ட் பண்ண விடாமல் CO2ஓடவே பைண்ட் பண்ண வச்சு எஃபிஷியண்ட்டாக வேலை வாங்கிக்குது. ஸோ நவ் தட் யூ நோ தட் த C4 plant lack photorespiration. அங்கே இல்லை. You probably can understand why productivity and the yield are better in these plants. In addition, these plants show tolerance to higher temperature. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ இதில் அதிகம். கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்று அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ தே கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் உள்ள CO2 கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால. Based on the above discussion, can you compare plants showing the C3 and the C4 pathway? Use the table format given in a table 11.1 and fill in the information. ஸோ இங்கே ஒரு பெரிய டேபிள் கொடுத்து உங்களை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நானே இங்கே பண்ணிட்டேன். பிகாஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் எக்ஸாம் உங்களுக்கு அதை படிக்க கஷ்டமாக இருந்தால். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. Fill in the column 2 and 3 in the table to highlight the differences between C3 and C4 plants. கேரக்டரிஸ்டிக் நடுவில் C3 ஃபஸ்ட்டு பின்னாடி C4 கொடுத்துருக்காங்க. இங்கே எதெல்லாம் சூஸ் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கும். செல் டைப் இன் விச் த கால்வின் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ். இங்கே மீசோஃபில், இங்கே பண்டில் ஷீத்தில் நடக்குது. செல் டைப் இன் விச் த இனிஷியல் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். இங்கே மீசோஃபில்லில் கார்பாக்சிலேஷன், இங்கே பண்டில் ஷீத்தில் கார்பாக்சிலேஷன். ஹவு மெனி செல் டைப்ஸ் டஸ் த லீஃப் ஹாவ் தட் ஃபிக்ஸ் CO2. இங்கே ஒரு டைப்பு, இங்கே 2 டைப்பு, பண்டில் ஷீத்தும் மீசோஃபில்லும். which is the primary CO2 acceptor. இங்கே RUBP, இங்கே PEP, பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட். Number of carbon in the primary CO2 acceptor. இதில் 5 carbon compound, இது 3 carbon compound. Which is the primary CO2 fixation product? Phosphoglyceric acid, இங்கே 3 phosphoglyceric acid, இங்கே oxaloacetic acid. அடுத்தது number of carbons in the primary CO2 fixation product. இது 3 carbon compound, இது 4 carbon compound. அடுத்தது does the plant have rubisco? Yes, இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. So because C3 cycle is common for all the plants. Does the plant have pepcase? எல்லா பிளான்ட்லேயுமே பெப்கேஸ் இருக்குது. ஆனால் ஆக்ஷன் வரும்போது சில பிளான்ட்ஸில் தான் எஃபிஷியண்ட்டாக சில அமைதியாக உட்காந்துருது. விச் செல்ஸ் இந்த பிளான்ட் ஹாவ் ரியூபிஸ்கோ? இதில் மீசோஃபில், அங்கே பண்டில் ஷீத். CO2 ஃபிக்சேஷன் ரேட் அண்டர் ஹை லைட் கண்டிஷன். இது ரொம்ப மீடியம், இது ஹை CO2 கான்சன்ட்ரேஷனில் ஒர்க் பண்ண போது. வெதர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ப்ரெசென்ட் அட் லோ லைட் இன்டென்சிட்டி. இல்லை, ரொம்ப நெக்லிஜிபிளாக இருந்தாலும் நெக்லிஜிபிள். வெதர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ப்ரெசென்ட் அட் ஹை லைட் இன்டென்சிட்டி. எஸ், ஹை லைட் இன்டென்சிட்டி இங்கே நடக்குது. C4ல் ரொம்ப இருக்காது, இருந்தால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வெதர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் would be present at low CO2 concentration. அதுவும் அப்படியே தான், ஹை அண்ட் நெக்லிஜிபிள். வெதர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் would be present at high CO2 concentration, நெக்லிஜிபிள் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், இங்கேயும் நெக்லிஜிபிள். மேனேஜ் பண்ணிக்கும். டெம்பரேச்சர் ஆப்டிமம் 20 to 25 degrees C and இங்கே 30 to 40 C. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வீட் அண்ட் பனானா, அது மாதிரி மேங்கோலாம் கூட கொடுக்கலாம். இங்கே மெய்ஸ், சார்கம், சுகர் கேன் அதெல்லாம் உங்களுக்கு கிரான்ஸ் அனாட்டமியை நடத்தி தட் இஸ் C4 சைக்கிள்குள்ளே கொண்டு போகுது. ஸோ அவ்வளோதான் கதை. அது ஒரு C4 சைக்கிள், ஒரு C2 சைக்கிள். வித் திஸ் ஐ வில் வைண்ட் அப் திஸ் கண்டென்ட். இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீதி இருக்கிற ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் சம்மரி, இன்னும் கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் அந்த ஃபேக்டர்ஸில் பிளாக்மேன் அதெல்லாம் படிக்கணும், லிமிட்டிங் ஃபேக்டர் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தாலோ, இன்னும் ஏதாவது C2 சைக்கிளோட ஃபுல்லாக C2 சைக்கிள் நடக்கிறது வந்து ஒரு 3 ஆர்கனல், நான் அதை மென்ஷன் மிஸ் பண்ணிட்டேன். குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா.
அது சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ பெராக்சிசோம் கண்டிப்பாக ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனாக இந்த 3 ஆர்கனல் இருந்தால் தான் நடக்கும். இன்னும் அந்த மாதிரி வேணும்னா ஐ ஜஸ்ட் அப்லோட் த கண்டென்ட் அண்ட் போன இதில் போட்ட மாதிரி செப்பரேட்டாக யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் அண்ட் கெட் அ கிளியர் வியூ ஆஃப் இட். ஒரு கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னா எக்ஸாம் would be very easy. Okay, so with this I'll wind up. Thank you very much.